இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள் 16/8/2026 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி இரவு 8:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் காலை 7:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். கூலிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:07 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் சொற்பொழிவுகள்ல பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஆறுதலாகவும் உணர்வீங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். பணியிட சூழ்நிலைகள் சற்று பதட்டத்தையும் ஏற்படுத்தலாம். பணியிடத்துல நீங்க அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை ஒழுங்குமுறைப்படுத்தி செய்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற சாதகமான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையின் விருப்பப்படி நீங்க செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று நீங்கள் நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல புதிய முயற்சிகள்ல இறங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஒரு விஷயத்துல வெற்றியும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். வேலையிடங்கள்ல பெருமையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. என்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மேன்மையும் உண்டாகும். என்று உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் இருக்கும். செயல்திறன் மற்றும் சிந்தனைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பயனற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டு இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே விட்டு வைக்கவும் வேண்டாம். புதிய நண்பர்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. என்று தொலைதூர சம்பந்தப்பட்ட பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமான பயணங்களாகவும் இருக்கும். சிலருடைய விமர்சனங்களும் கேலி பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்குங்க. சிலருடைய தவறான செயல்களை நம்பி நீங்க வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். இன்று உங்களுடைய தைரியமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வீட்டுல விசேஷ வைபவங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வீட்டிற்கு தேவையான சில அலங்கார பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கவனமாக செயல்படுவதும் நல்லது. இன்று சமூக வட்டாரமும் விரிவடையும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். வியாபார நிமித்தமான அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரைகுறையாக நின்ற பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பதட்டப்படாமல் மகிழ்ச்சியாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுடைய செயல்களை ஒழுங்குமுறைப்படுத்தி கவனமாக செய்வதும் நல்லது தாங்க. வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். பணி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையுடனும் வேலைகளை செய்வதும் நல்லது. திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. சமநிலையோடும் இருப்பீங்க. நல்ல மனநிலையுடன் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் நடைபெறும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீட்டிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் பேசுவீங்க. வீட்டை அழகுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் கூடி வரலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். சிறப்பாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் புரிதல்களும் உண்டாகும். சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல தெளிவும் உண்டாகும். நெருக்கமானவர்களிடத்துல முன்கோபத்தினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. ஆன்லைன் செயல்பாடுகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. நேரம் தவறாமல் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் அசதி சோர்வு போன்றவைகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப விஷயமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றும் செய்வீங்க. சகோதரர்களிடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இன்று மன அமைதியுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய கூட்டாளிகளை காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளும் செய்வீங்க. அரசு தொடர்பான பணிகள் வேகம் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க. இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். சிறுதூர பயணங்களின் மூலமாக மனதள மாற்றங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அக்கம் பக்கம் வீட்டார்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பத்திரங்கள் சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். எழுத்து சார்ந்த துறைகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. இத்தகைய மனப்பான்மையின் காரணமாக இன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை வெற்றியும் உண்டாகும். எளிதில் முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வுகளும் உண்டாகும். உங்கள் துணையிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லதுதாங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதுமான அளவிற்கும் இருக்கும். எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன நிறைவாகவும் உணர்வீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேலையில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். சில எதிர்ப்புகளுக்கு இடையே உங்களுடைய வேலைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவுல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் பக்கபலமாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். நன்மைகளும் உண்டாகும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடியும் வரும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் சில இடையூறுகளுக்கு பிறகு தங்க முடியும். கவனமாக இருந்து வேலைகளை முடிப்பதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அரசு அதிகாரிகள் இடத்துல பகைத்துக் கொள்ளவும் வேண்டாங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களின் மூலமாக சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். வீண் அலைச்சல்களும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வெளியில் சென்று வரும் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று தனவரவும் இருக்குங்க. அதே சமயத்துல உங்களுடைய பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மன அழுத்தங்களும் நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரம் சார்ந்த பணிகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று பெரியோர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். ஆன்மீக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். உங்கள் துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். புதிய முதலீடுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டுல குடும்பத்துல தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்று சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ரிலாக்ஸாகவும் உணர்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களை அதிகமாக நீங்க வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணியிடத்துல இருந்து சற்று ஓய்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகளை எல்லாமே ஒழுங்குபடுத்தி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று பாதுகாப்பற்ற உணர்வுடனும் இருப்பீங்க. இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
அவர்களிடத்துல இதனால கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசாங்க வேலையில அரசியல்ல இருப்பவர்களுடைய ஒருவருடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலமாக நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அனுகூலமும் உண்டாகும். எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்து விரிவான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். புதிய நண்பர்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அனாவசியமான வார்த்தைகளை நீங்க பேசவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வெளியூர் பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாக முடிவதுடன் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று குடும்பத்தினருடைய நலனுக்காக அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. உடன்பிறப்புகள் அல்லது சகோதரர்களிடத்துல நல்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாலினத்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மற்றவர்களிடத்துல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகளும் இடர்பாடுகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை கூறுவதும் நல்லது. மன சஞ்சலங்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதளவுல சிறிது குழப்பத்துடனும் இருப்பீங்க. இன்று வரவு குறித்த எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக சில முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பேச்சுக்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று வீட்டில் இருக்கின்ற உறுப்பினர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள் கூறுவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. புதிய எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். அதிகப்படியான வேலைகளும் இருக்கும். பொறுப்புகளும் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை உறுதியுடன் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். நிதியில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வியாபாரத்துல பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. எதிர்பார்த்த முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் உங்களுடைய மனமறிந்து உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளும் பூர்த்தியாகும். சிறப்பான நிகழ்வுகளும் நடைபெறும். மேன்மையும் உண்டாகும். வெளியூர்ல
வெளியூர்ல இருந்து நீங்க எதிர்பார்த்த நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய நுணுக்கங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சட்டென்று யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவசரப்படவும் வேண்டாம். சேமிப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தங்க செய்யும். உறவினர்கள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பாதையில் நின்ற வேலைகளை முழுமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். முக்கியமான முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் அவ்வப்பொழுது தேவையற்ற குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொழில முன்னேற்றமும் இருக்கும். தனிப்பட்ட உறவினர்களிடத்துல ஆதரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பணியிடத்துல நல்ல புரிதல்களும் உண்டாகும். சிக்கலான சவாலான வேலைகளையுமே திறம்பட முடித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் இணைந்து சில முக்கியமான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மாலை நேரத்துல ஆன்மீக விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. இன்று வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் உண்டாகும். குக்கல் வாய்ப்பதும் நல்லது. கனிவான பேச்சுக்களினால நன்மைகளும் உண்டாகும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. பிறமொழி பேசுகின்ற மக்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உபரி வருமானம் குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு மனதுல சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுப்பதும் நல்லது. பாடல்கள் கேட்பது, திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவைகள் இன்று மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணிகளை நிர்வகிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. அதற்கு ஏற்றபடி திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய உணர்வுகளை நகைச்சுவையுடன் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் பிரியமானவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை நிர்வகிப்பதை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற பதட்டத்தின் காரணமாக இன்று சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. யாருடைய ஆசை வார்த்தைகளுக்கும் நீங்க மயங்கிவிடவும் வேண்டாம். எதிர்பார்த்த வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்கும். தேக ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத தனவரவின் காரணமாக சில சிக்கலான சூழ்நிலைகளும் மாறும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். இப்பொழுது கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். எடுத்த வேலைகள்ல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். நல்லது செய்தாலுமே மற்றவர்களிடத்துல ஏதாவது கெட்ட பெயர் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உரிய நேரத்துல தவணை பணத்தை தந்து முடிக்கவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாகவும் உணர்வீங்க. சிலர் உதவுவதை போல தொந்தரவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் தாமதமானாலும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையுடன்
நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சிலருக்கு எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணப்புழக்கமும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்களினாலும் நண்பர்களினாலும் சின்ன சின்ன சங்கடங்களும் பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனநிலையில மாற்றங்களும் உண்டாகும். குடும்பத்துல இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. படைப்பாற்றல் திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய மனதிற்கும் புத்திக்கும் ஏற்ற வகையில முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி விவகாரங்கள்ல சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிடுதல்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இணையம் தொடர்பான துறைகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பார்வை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீங்க. சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பயணங்களினால நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாந்தமாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். தொழில் துறையில தனிப்பட்ட வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளையும் அடைவீங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவின் மதிப்பை உணர்ந்து செயலாற்றவும் செய்வீங்க. நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். சிறப்பான நன்மைகளும் வந்து சேரும். வியாபார நிமித்தமாக செய்கின்ற வேலைகள்ல வெற்றியும் காணலாம். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சொத்துக்கள் விஷயத்துல எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத உயர்வும் இருக்கும். தாய்மாமனுடைய வகையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக திட்டமிடவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். போட்டியாளர்களினால தொழிலுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். நேரம் தவறாமல் சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுக்காக நீங்க ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. மனைவியின் வழியில சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்று எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. சிலருக்கு மற்றவர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். செயல்பாடுகள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபாரத்துல இடமாற்றங்கள் சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு
வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் மேம்படும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகலாம். நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முற்போக்கான சிந்தனைகளுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சுய வளர்ச்சிக்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. இதுல வெற்றியையும் காண்பீங்க. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம் என்று சாதகமான போக்கும் காணப்படும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்தும் பேசுவீங்க. இன்று இருவருமே மகிழ்ச்சியான போக்குடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாமதமாகிக் கொண்டு இருந்த பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பெருமைகளும் வெளிப்படும். இன்று சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. இதனை நல்ல முறையில பயன்படுத்தியும் கொள்வீங்க. போட்டி பந்தயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவுகள்ல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருந்த முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். மன அழுத்தங்களும் நீங்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். மனைவி சொல்வதை கவனிக்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. இன்று விஐபிகளுடைய அறிமுகங்களும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்கில் நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு வீண் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல ஆதரவுகளும் இருக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். செயல்பாடுகள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபாரத்துல இடமாற்றங்கள் சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளும் வெளிப்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேறுபாடுகளும் நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சுமூகமான போக்கும் காணப்படும். இன்றைய நாள்ல நீங்க விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கும் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய
மன கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். சுமூகமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். இதுல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய வேலைகள்ல கூட வெற்றியும் உண்டா. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோம்பலான போக்கும் மாறும். கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செய்கின்ற தொழில விருத்தியும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் நிறைவேறும். செயல்களும் சாதகமாகவும் அமையும். காப்பீடு துறையில கவனமாக இருப்பதும் நல்லது. மனதுல வித்தியாசமான கற்பனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் இருக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட புரிதல்களும் உண்டாகும். வீட்டு விஷயங்களை வேலை இடங்கள்ல நீங்க பேசவும் வேண்டாம். குழந்தைகள் கேட்ட பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. இன்று உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் சமயோஜிதமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல மறைமுக இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கலாம். ஆனாலும் நன்மையாகவே முடியும். காப்பீடு தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செலவழிப்பதும் நல்லதுதாங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக சோர்வும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுடைய விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் அமையும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வீட்டு மூத்தவர்கள் இன்று உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. புத்துணர்ச்சியோடு வேலைகளையும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இது உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பாராத பரிசாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. அலைச்சல்களும் இருக்கும். தொழிலை அக்கறையோடு கவனித்தும் கொள்வீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். அரசாங்க அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வருமானத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றன. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினர் அனுசரணையாகவும் இருப்பாங்க. மிதமான அனுகூலமும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். மனதுல இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வெளிவட்டாரங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க.
கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். பூர்வீக சொத்துக்கள் பற்றிய விஷயங்கள் இழுபறியாகி தங்க முடியும். சிலருக்கு சேமிப்பது தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல முழு கவனத்தையும் செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய இனிய சம்பவங்கள் நினைவுக்கும் வந்து சேரும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். தொழில்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இதற்கு கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில தேவையற்ற வீண் செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். இணையம் சார்ந்த துறைகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். எதிர்பார்த்த சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சிறு கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:07 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். உங்களை முன்னேற்றி கொண்டு செல்வதற்கான உந்துதலுடனும் இருப்பீங்க. நல்ல மனநிலையுடனும் இருப்பீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில நேர்மையாகவும் உணர்வீங்க. சிறந்த அர்ப்பணிப்புடனும் பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்களுடைய உணர்வுகளை நட்பான முறையில பகிர்ந்தும் கொள்வீங்க. ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் என்று திடமான ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களை நீங்களே நினைத்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். தொழில மேன்மையும் உண்டாகும். நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்து வந்த கடனும் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல கேட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். தேக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான செய்திகளும் வந்து சேரும். தனவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து தேவையான உதவிகளும் வந்து சேரும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். வியாபார பணிகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பணம் நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். எதிரிகளினால மறைமுக ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் இழுபறிக்கு பிறகுதாங்க முடியும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபத்தையும் பார்த்து விடலாம். இலக்கியம் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு கற்பனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிந்தனையின் போக்குல சில மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. இணையம் சார்ந்த பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். நீண்டகால முதலீடுகள் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:07 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சகோதரர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. நன்மை தீமை என்று இரண்டும் கலந்தே காணப்படும். ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலமாக உங்களுக்கு ஆறுதல்களும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்களிடத்துல நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. என்று அவர்களிடத்துல விட்டுக் கொடுத்தும் பேசுவீங்க. மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஆன்மீக பயணங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். கண் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தொழில முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கி யோகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்குவதில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில புதிய திருப்பத்தையும் எதிர்பார்க்கலாம். பணவரவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளின் மூலமாக சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். வேடிக்கையான பேச்சுக்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகளை குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்தாலோசித்து எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால உடல் சோர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து முடிவீங்க. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அதிகப்படியான செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. தந்தை இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இனம் புரியாத சிந்தனைகளின் மூலமாக செயல்பாடுகள்ல சோர்வும் ஏற்படலாம். நுட்பமான சில விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல இருப்பவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. யாரையும் கடிந்து பேசிவிடவும் வேண்டாம். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களுடைய வழியில அலைச்சல்களுடன் புதிய அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். தந்தையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.